மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான். இது திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட திருத்தாண்டகம் என்ற பாடலில் உள்ள வாக்கியமாகும். அதாவது சமஸ்கிருதம், தமிழ் மற்றும் 4 வேதங்கள் என அனைத்தும் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லுது இந்த பாடல் வரி. பாரதம் முழுவதும் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டாலும் அனைவரும் ஒரே தர்மத்தை பின்பற்றுபவர்கள் என்பதற்கு இந்த ஒரு பாடலே சான்று. ஆனால் ஐரோப்பியர்கள் வருகைக்கு பிறகு இந்தியாவை ஆள்வதற்கும் மதமாற்றத்தை ஊக்குவிப்பதற்கும் இந்தியர்கள் மத்தியில் மொழி வெறுப்பு தூண்டப்பட்டது. அதன் எதிரொலியாகத்தான் தமிழ் பெரிதா இல்லை சமஸ்கிருதம் பெரிதா என்கிற மோதல் போக்கு தமிழகத்தில் தொடங்கியது. இந்த நிலையில் அனைத்து மொழிகளும் மோதல் இல்லாமல் ஒன்றாக வளர்ந்துள்ளது என்பதற்கு சான்றாக ஒரு முக்கிய ஆதாரம் சிக்கியுள்ளது. ஆதாரம் கிடைத்த இடம் இந்தியா அல்ல, அது எகிப்து என்பதுதான் சுவாரஸ்யம். எகிப்தில் உள்ள புகழ்பெற்ற இடம் வேலே ஆஃப் கிங்ஸ். இங்கு எகிப்தை ஆண்ட அரசர்களின் கல்லறை உள்ளது. இந்த பகுதியில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த இங்கோ ஸ்டாவ்ச் மற்றும் சார்லட் ஆகிய இருவர் பிராமி கல்வெட்டுகளை கண்டுபிடித்துள்ளனர். இது இந்தியர்களால் இந்திய மொழிகளை எழுத பயன்படுத்தப்பட்ட எழுத்து உருவகங்களாகும். எகிப்தில் சமஸ்கிருத பிராமி கல்வெட்டுகளும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் பிராகிருத கல்வெட்டுகளும் ஒரு சேர கிடைத்துள்ளது. மேற்கத்திய நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்துதான் அதிக ஏற்றுமதி நடைபெற்றுள்ளது. குறிப்பாக தெற்கு மற்றும் மேற்கு பகுதியைச் சேர்ந்த இந்தியர்கள் கடல் கடந்து அதிகம் வாணிபத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் தமிழும் சமஸ்கிருதமும் தெற்கு பகுதியைச் சேர்ந்த இந்தியர்களால் ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, கிடைத்துள்ள தமிழ் கல்வெட்டுகளில் சில தமிழ் பெயர்கள் கிடைத்துள்ளன. இவை சங்க காலத்தில் தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட ஹிந்து பெயர்களாக உள்ளன. முதலாவது பெயர் சிகை கொற்றன். இந்த பெயரில் உள்ள சிகை என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும். அடுத்து வரும் கொற்றன் என்பது தமிழ் சங்க நூல் சொல்லும் கொற்றவை எனப்படும் காளியின் பெயரோடு தொடர்புடையது என்று கருதப்படுகிறது. இரண்டாவதாக கிடைத்த பெயர் கோபான் வரதகண்டன். இது சிவபெருமானை குறிக்கும் பெயராக இருக்கலாம் என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் டி.எஸ். கிருஷ்ணன். அடுத்ததாக சாத்தன் மற்றும் கீரன் என்ற பெயர்களும் கிடைத்துள்ளன. இறைவனை குறிக்கும் சாஸ்தா என்ற பெயரின் தமிழ் வடிவமே சாத்தன் எனப்படுவதாக டி.எஸ். கிருஷ்ணன் குறிப்பிடுகிறார். மொத்தத்தில் பண்டைய இந்தியாவில் மொழிகள் வெறுக்கப்படவில்லை, அரவணைக்கப்பட்டுள்ளது. இந்தியர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துள்ளனர் என்பதை கிடைத்துள்ள கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் இப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு கிடைத்த பிறகும் கூட சில ஊடகங்கள் வெறும் தமிழ் கல்வெட்டுக்கள் மட்டுமே கிடைத்தது போல செய்தி வெளியிட்டு தமிழையும் தமிழனையும் தனிமைப்படுத்த முயற்சிப்பதுதான் வேதனை.